ஒரு தாயின் அணுகுமுறை இல்லத்தில். தாய் என்பவள் வீட்டிலுள்ளவர்களை மிகவும் அன்புடன் வைத்துக் கொள்வதில்தான் கவனம் செலுத்த வேண்டும். அதை விடுத்து வீட்டில் உள்ளவர்களின் சொந்த விஷயத்தில் தலையிட்டு கருத்து சொல்லக்கூடாது. நாம் தான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு என நினைத்து தேவை இல்லாத விஷயங்களை தலையில் போட்டுக் கொள்வது சரியல்ல. பிள்ளைகள் செயல்களுக்கான நல்லதோ கெட்டதோ அவர்கள் பொறுப்பு. இதில் தாய்க்கு எந்த பங்கும் இல்லை. அப்படி நினைத்து பழகினால் வீட்டில் உள்ளவர்கள் அவர்கள் பொறுப்பை உணர்ந்து தன்னால் நன்றாக நடந்து கொள்வார்கள். கஷ்டங்கள் வரவர மேலும் பண்படுகிறோம் என்பது தான் உண்மை. எவ்வளவு தோல்வியுற்றாலும் ஒவ்வொரு நாளும் முன்னேற முயற்சிக்க வேண்டும். உளி தாங்கும் கல்தான் சிலை ஆகும். தனிமையில் அழுத கண்ணீர் துளிகள் சரவண பொய்கையில் கலக்கட்டும். நம்பியவர்களை ஏமாற்றுவது, அடுத்தவர்களை ஏமாற்றுவது, அடுத்தவர் பணத்தை ஏமாற்றுவது இதெல்லாம் கூடாது. உழைக்காமல் வரும் பணத்தில் வாழ்வது. இவை எல்லாம் இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எல்லார் முன்னாலும் எந்த வலியும் இல்லாதது போல் வாழ்கிறோம். அதுதான் பெரிய வலி. நாம் அதிகமாக வேதனைப்படும் இடம். நாம் அதிகமாக அடுத்தவர் மீது அன்பு வைப்பதுதானால் நாம் ஆறுதல் தேடி போகும் இடம்தான் நம்மை அவமானப்படுத்தும். தாயின் அணுகுமுறையையும் அளவோடு வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ